கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை வைத்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாக்குத்தத்த செய்தி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஈசாக்கு பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஈசாக்கு புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் தேவன் அவரை கனம் பண்ணதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, கீழே நாம் வாசிக்கும் போது ஆட்டு மந்தைகள் பெருகி கொண்டு வருகிறது. ஆட்டு மந்தை குடிப்பதற்காக தண்ணீர் வேணும். ஒரு துறவை தோண்டுகிறார். அப்போ அந்த இடத்துல இவன் இங்கே இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆட்டு மந்தை அப்படியே அழிந்து போகணும் அப்படி என்பதற்காக அந்த துறவை விட்டு விரட்டுறாங்க. இல்லை, நல்ல தண்ணி வந்துச்சு. ஈசாக்கு கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ பொறாமை பிடித்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் இங்கே இருந்தால் நல்லா வந்துடுவான், இவனை எப்படியா அழிக்கணும் திட்டம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா விரட்டுறாங்க. இது எங்களுடையது, எங்களுடைய தேசம், எங்களுடைய மாவட்டம், நீங்கள் இருக்கக்கூடாது, போயிரு எப்படியாவது சொல்லி பொறாமையினால் என்ன பண்ணுறாங்க, அவனை விரட்டுறாங்க. ஆனால் தேவனுடைய மனிதன் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுகிறவர் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். மறுபடியும் ஒரு இடத்துல துறவை தோண்டுகிறார். அங்கேயும் தண்ணி வருகிறது. அந்த இடத்துல கூட இந்த பெலிஸ்தர் விட்டு வைக்கல, இது எங்களுடைய இடம், போயிரு. பாருங்க, பொறாமையினால் எப்படி கிரியை செய்கிறார்கள். அதே போல பாருங்க, அடுத்தாப்புல அதே விட்டுட்டு போயிட்டாரு. 3வது ஒரு இடத்துல போய் தோன்ற. அந்த இடத்துல நல்ல தண்ணி, அங்கே யாருமே வரல. அந்த இடத்துல தான் ரெகோபோத் என்று அவர் பெயர் எடுக்கிறார். அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று சொன்னால் பழகி பெருகுங்கள். ஏன்னா அந்த இடத்துல விரோதமாக கிரியை செய்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. நான் பெருகலாம், வளர்ச்சி அடையலாம், விருத்தி அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பெயர் விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே போல பாருங்க, கொஞ்ச நாள் ஆனது. அந்த பெலிஸ்தர்கள் ஒரு கூட்டத்தார் நீங்கள் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, இந்த பெலிஸ்தர் இப்ப என்ன பார்க்கிறாங்க, தேவன் உம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அதான் இந்த வாக்குத்தத்த செய்தியில ஃபர்ஸ்ட் லைன் அதான் கொடுக்கப்பட்டிருக்கோம். யோவேல் 2:27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி, நம்மளை விரோதிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளும்படி, நம்மை பொறாமை கொண்டு விரட்டுகிறவர்கள் புரிந்து கொள்ளும்படி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் இவைகளெல்லாம் அனுமதிப்பார். இவைகளெல்லாம் அனுமதிப்பார். பொறாமையினால பெலிஸ்தர்களுக்கு பொறாமை. வேற தேசத்தான் இங்கு அவன் விதைக்கிறான், 100 மடங்கு பலன் அடைகிறான். ஆட்டு மந்தைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து அவனால் சகிக்க முடியல.
எப்படிதான் சில தெய்வ மனிதர்கள் வளர்ச்சி அடைகிறத சில மனிதர்களால் சகிக்க முடியாமல் என்ன செய்வாங்கன்னா, பொறாமையினால நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு விரோதமாக ஆபீஸில் வேலை செய்யும்போது மேனேஜருக்கு விரோதமாக மேனேஜர்கிட்ட நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி எப்படியாவது விரட்ட பார்ப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட வழிகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். பொறாமையினால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ, தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்கள் காணும்படி, அது மாத்திரமல்ல, அவர்கள் உங்களோடு கூட ஒப்புரவாவார்கள். கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர்களுக்கு சமாதானம் இராது. ஈசாக்கை விரட்டினால் நாம் சந்தோஷமாக இருந்து விடலாம், நாம் சமாதானமாக இருந்து விடலாம் என்று பெலிஸ்தர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளோ சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மனம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் யுத்தம் யுத்தம். அப்பொழுதுதான் நினைக்கிறார்கள், அவனை நம்ம இடத்தை விட்டு விரட்டினதனால் நமக்கு இந்த நிலவரம் என்று புரிந்து கொண்டு அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று, ஈசாக்கோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பொறாமையினால் உங்களை நிந்திக்கிறாங்களா, தள்ளுறாங்களா, புறக்கணிக்கிறாங்களா, வெறுக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சீக்கிரமாக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய இயேசு அவர் ஜீவிக்கிறாருங்க. அவர் மரித்த தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மரித்தவர் அல்ல. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஈசாக்க புறக்கணித்து தள்ளுனாங்க, பொறாமையினால் புறக்கணித்து தள்ளுனாங்க. உங்களை புறக்கணித்து பொறாமையினால் தள்ளுறாங்களா? புறக்கணித்து பொறாமையினால் வெறுத்து விரட்டுறாங்களா? போயிருங்க, விட்டுட்டு போயிருங்க. கர்த்தர் பெரிய உங்களை அதை விட பெரிய ஆசீர்வாதமான இடத்த தருவார். பொறாமையினால் உங்களை விரட்டுறாங்களா? அந்த இடத்துல இராதுங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்களும் சமாதானமா இருக்க முடியாது, அவங்களும் சமாதானமா இருக்க முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. பொறாமையினால் விரட்டாங்களா? சந்தோஷமா நீங்க போயிருங்க. கர்த்தர் உங்களை ரெட்டிப்பான இங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தார். அங்க தேவன் 1000 மடங்கு ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதீங்க. இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு 1000 வழி வைத்திருக்கிறார். பொறாமை நாள் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனிதர்களோடு நாம் இருந்து நாம் வேலை செய்வதை காட்டிலும் இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகும்போது கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தையும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். அது மாத்திரமல்ல, பொறாமையினால் யார் நமக்கு விரோதமாக கிரியை செய்தார்களோ அவர்கள் நம்மோடு ஒப்புரவாகும்படியும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உண்மை. சீக்கிரமாக நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.